Thursday மார்னிங் எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு போய் கொஞ்சம் இஞ்சி 2 ஏலக்காய் தட்டி டீ குடிச்சாதான் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகும். பிஃபோர் டே என்ன பண்ணேன், இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா டீ குடிச்சிட்டே எழுதிடுவேன். அதுக்கப்புறம் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள கேஷுவல் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துடணும். ஜெப்டோல சில திங்ஸ் ஆர்டர் போட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வரதுக்குள்ள அது ரெண்டும் வந்திருந்தது. பாப்பாவோட ஃபார்முலாவும் டயப்பரும் தான். இதுக்காகவே மந்த்லி சில அமௌண்ட் என்ன மாதிரி நீங்களும் எடுத்து வைப்பீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா எந்திரிச்சோன்னு பால்கனில ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சிருவேன். அன்னைக்கு மிட் மார்னிங் எனக்கு நான் குக்கும்பர் கட் பண்ணியிருந்தேன். அதே பாப்பாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். மோஸ்ட்லி எங்களோட மிட் மார்னிங் ஸ்நாக் இப்படிதான் போகும். நான் சாப்பிடும் போதே அவங்களுக்கும் சாப்பிட கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் பாப்பா ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஸ்நாப் எடுப்பாங்க. அதுக்குள்ள பாப்பாவோட லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த லஞ்ச் ரெடி ஆகுறதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு வந்துருவேன். ஸோ குளிச்சுட்டு வரும்போதும் லஞ்ச் ரெடியா இருக்கும். பாப்பாவும் எந்திரிச்சிருவாங்க. ஸோ அது கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். லஞ்ச் கொடுத்துட்டு எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால பாப்பாவை அம்மா கிட்ட கொடுத்துட்டு எங்களோட லஞ்சுக்கு தயிர் சாதம் வாழைக்கான்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டோம். ஒர்க் இருந்ததுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்களும் ஒர்க் கிளம்பிட்டோம்.